நீங்க நிறைய குடும்பங்கள்ல கூடி ஜெபிக்கிற பழக்கம் இல்லாததுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. அப்போ குடும்பத்திற்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டுமானா, குடும்பமா எழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்குமானா, நிச்சயமாய் சொல்வேன், புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிரப்பும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை பற்றி என்கிட்டயும் மற்றவங்ககிட்டயும் எல்லாத்தையும் பேசுறதுக்கு மணி நேரங்களை கேட்கறீங்க. எத்தனை முறை நீங்க குடும்பமா உட்கார்ந்து கைப்பிடிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணீங்க சொல்லி பாருங்க. கர்த்தருடைய முகத்தை நீங்க குடும்பமா தேடி இருந்தா அந்த இடத்திலே தேவன் அவருடைய பிரச்சனத்திலே பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருப்பார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவரை உன் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். இன்று முதல் எங்க வீட்டுல every day we will have family prayer. அத இந்த 2026 இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்க கிருபை தருவாரா. எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு டயர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு சேர்ந்தா சப்பாத்தி சுட்டு சாப்பிடறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? பெலன் இருக்கு. வழியில 11 மணிக்கு ஒரு ஹோட்டல்ல நின்று இன்னைக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் மிட் நைட் டீ, மிட் நைட் காஃபி, 1 மணிக்கெல்லாம் போய் காஃபி குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு? உற்சாகம் இருக்கு. ஆனா 10 மணிக்கு ஜெபிக்க வாங்கன்னு சொன்னா எனக்கு தூக்கம் வருது, எனக்கு முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குது. நம்ம ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றோம். ஆனா உலகம் ஆசாபாசங்களுக்காக, ஆகாரத்துக்காக, கொஞ்ச நேரம் சிற்றின்பத்துக்காக நடு இரவு 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுறாங்க. அவன் உடம்பு கெட்டு போது நமக்கு தெரியும், ஆனாலும் சாப்பிடுறான். ஆண்டவர் நம்மளை எது கேட்கிறாருன்னா அவரோடு இருக்க கேட்கிறாரு. டைம் இன்றையிலிருந்து குடும்பமா நாம எல்லாருமே, நான் உட்பட சொல்றேன், ஒரு கமிட்மெண்ட்குள்ள வரணும். Every day we gather for prayer. Every day, ஒவ்வொரு நாளும் எங்க இருந்தாலும் சரி, we gather for prayer.